யாரு? நான் தான். வெளியே மலையா? அதானே பார்த்தேன். என் மீன் குழம்பு வாசனையில தான் வந்துட்டியோன்னு நினைச்சேன். உள்ள வாயா. ஓஹோ, சாப்பிடுவியா? ஆமா, மீன் குழம்பு வச்சிருக்கேன். தேனப்பட்ட விடன்னு பார்க்காம ஒரு வாய் சாப்பிடியா? மீன் குழம்பா? சேச்சா, இந்த காலத்து சிறுக்கி யாரு ஒழுங்கா மீன் குழம்பு வைக்கிறாளுங்க? மீன் குழம்பு வைக்க சொன்னா கருவாட்டு குழம்பு வைக்கிறாளுங்க. நான் இதெல்லாம் சாப்பிட்றத விட்டுட்டேன். வேண்டானா போ, நானே சாப்பிட்டுக்கிறேன். என்ன முள்ள? முள்ளு முள்ளு மாட்டுக்குச்சு. முள்ளா? பாவி மவள, லபக் லபக்குன்னு போட்டு முழுங்குன. இந்த சோறை அப்படியே முழுங்கு, உள்ள போயிடும். ஏன் சிரிக்கிற? மீனோட பிறந்து மீனோட வளர்ந்தவளுக்கு முள்ளு குத்துமாயா? ஒன்னு இந்த பக்கம் வர வைக்கத்தான் நான் அப்படி நடிச்சேன். முகர குத்துவேன். நான் பதறி போயிட்டேன். யோ, ஒன்ன பார்க்க வச்சு சாப்பிட்டா எனக்கு வயிற்று வலிக்கும்ல. 4 மீன் ஒரு கை சோறு போட்டு தரேன், சாப்பிட்டியா? என்ன புள்ள பெரிய தொந்தரவா போச்சு. சரி, உனக்கு வயிற்று வலிக்க கூடாது பாரு, அதுக்காக கொஞ்சம் சாப்பிட்றேன். ஒரு வாய் கொண்டா. மீனெல்லாம் அதிகம் வைக்காத. இதையா எடுத்துட்டு வரேன். போதும் அம்புட்டுதான், அதுக்கு மேல வேணாம். போதும் அம்புட்டுதான். பரவாயில்ல, இன்னொரு மீன் போடு. அட, நான் எனக்காகவா சாப்பிட்றேன், உனக்கு வயிற்று வலி வரக்கூடாது, அதுக்காக சாப்பிட்றேன். போடு. உள்ள உண்மையிலே சொல்றேன், உன் கை பக்குவத்தில் சாப்பிடும்போது எனக்கு எங்க ஆத்தா ஞாபகம் வருது. 20 வருஷம் ஆச்சு. எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுமாங்கிறதுக்காக 4 மிளகா கிண்டி போடுவா. நீ சரிக்கு சம போட்டிருக்க. அப்படித்தான் உப்பு புளி மிளகாலாம் சரியாக தான் போட்டிருக்க. இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்து, அள்ளி போடு. ஏன் இப்படி பார்க்குற? நான் எனக்காக ஒன்றும் சாப்பிடல, உனக்கு வவுத்து வலி வரக்கூடாது பாரு, அதுக்காகத்தான்.